Good morning, students. நம்ம லாஸ்ட் கிளாஸ் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்லாம் படித்தோம். யூனிசெல்லுலார் யூனிட் 5 சரிதானா? யூனிட் 5ல் ஐந்தாவது பாடம். யூனிட் 5ல் வந்து நம்ம வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸில் வந்து இதெல்லாம் பற்றி படித்தோம்னா யூனிசெல்லுலார் மல்டிசெல்லாம் பார்த்தோம். What are the examples of unicellular? Unicellular example என்னெல்லாம் பார்த்தோம்? அமீபா, பரமீசியம், யூக்ளினா. These are all the examples of unicellular organism அப்படின்னு பார்த்தோம். சரியா? இது ஒரு செல் உயிரி பல செல் உயிரி பற்றி படித்தோம். ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு என்னெல்லாம் படித்தோம்? அமீபா, பரமீசியம், யூக்ளினா அதெல்லாம் பார்த்தோம். ஒரு செல் உயிர் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்லினால் ஆயிருக்கும். அதை எது மட்டும் மூலமாக தான் நம்ம வெறுங்கண்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதை எது மூலமாக தான் பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்புறம் வந்து அதை நுண்ணோக்கியால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், காண முடியும்னு பார்த்தோம். பெரும்பாலான ஒரு சில உயிரிகள் எல்லாமே எதில் வாழக்கூடியவைகள், நீரில் வாழக்கூடியது. அதெல்லாம் பார்த்தோம். அக்வாட்டிக் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அமீபா அதெல்லாம் பற்றி படித்தோம். அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே பாடம் தான் 5வது யூனிட் 5. யூனிட் 5ல் வந்து என்ன இது, த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ். அதில் எதுக்கு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த யூனிசெல்லுலார் ஆர்கானிசமும் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்துக்கும் நமக்கு சிம்பிளாக வந்து நம்ம ஞாபகம் இருக்கும். ஒரு செல் உயிரிக்கும் பல செல் உயிரிக்கும் உள்ள வேறுபாடு ஒரு எளிதாக பேர்லேருந்தே சொல்லிடலாம். முதலாவது உள்ளது வந்து ஒரு செல்லால் ஆனது, மற்ற பல செல் உயிரிகள் வந்து எத்தனை செல்லால் ஆனது, பல செல்லால் ஆனது. மீன், அப்புறம் வந்து குரங்கு, மனிதன், இவைகள் எல்லாமே லிசார்ட், இதெல்லாம் வந்து எதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம், மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் எடுத்து பார்த்தோம். நீங்கள் புஸ்தகத்தில் இன் புக் பேஜ் நம்பர் 72, ரெண்டுமே தமிழ் மீடியம் புக்கும் 72வது பக்கம் தான், ஆங்கில மீடியம் புஸ்தகமும் 72வது பக்கம் தான். அதில் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டே அதுதான். யூனிசெல்லுலாருக்கு வந்து என்னது, யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்துக்கு வந்து என்னது, they are made up of single cells. அது வந்து எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது, ஒரு செல்லால் ஆனது. மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் வந்து என்னது, they are organism that are made up of many cells. பல செல்களால் ஆனது தான் என்னது, பல செல் உயிரிகள் ஆகும். சரியா? பல செல் உயிரிகள் பல செல்களால் ஆனது. அடுத்தாப்புல யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த ஒரு செல்லுக்குள்ள தான் they can perform all the functions of life. லோகமேஷனாக இருந்தாலும் சரி தான், செக்ரீஷனாக இருந்தாலும் சரி தான், டைஜஷனாக இருந்தாலும் சரி தான், ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி தான், அதனுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து எதுக்குள்ள தான் அதுதான் எல்லா ஃபங்க்ஷனையும் என்ன செய்கிறது, they can perform all the functions of life. அந்த ஒரு செல் தான் வாழ்க்கையினுடைய எல்லா செயல்கள், சுவாசித்தல், கழிவு நீக்கம், இடம்பெயர்தல், இப்படிப்பட்ட எல்லாத்தையும் அந்த ஒரு செல்லே என்ன செய்கிறது, வாழ்க்கை செயல்கள் அனைத்தும் என்ன செய்கிறது, மேற்கொள்கிறது. ஆனால் மல்டி செல்லுலாரில் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் எக்ஸிஸ்ட் அமாங் செல்ஸ். டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் டு பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரிதானா? செல்களுக்கிடையே பணிகள் என்ன செய்யப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. வெவ்வேறு செல்கள் வந்து வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ப சிறப்பு அம்சங்களை என்ன செய்திருக்கிறது, பெற்றிருக்கிறது. சரியா? அப்புறம் யூனிசெல்லுலார் வந்து மைக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறத பார்த்தோம். we cannot see these organisms are generally very small, அதாவது மைக்ரோஸ்கோபிக் இன் சைஸ். அதாவது பொதுவாக இது வந்து அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த எதை மட்டும் வச்சு தான் பார்க்க முடியும், நுண்ணோக்கியால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இது வந்து மல்டிசெல்லுலார் வந்து they are mostly large in size. They are seen through naked eye. நம்முடைய வெறுங்கண்களால் கூட அதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சரியா? பல செல் உயிரிகள் வந்து அளவில் எப்படிப்பட்டதாக இருக்கும், பெரிதாக இருக்கும். நம்முடைய கண்களால் கூட என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அடுத்தாப்புல they lack tissues, organs and organ systems. சரியா? திசுகள் கிடையாது, அப்புறம் உறுப்புகள்லாம் கிடையாது, உறுப்பு மண்டலங்கள்லாம் என்ன செய்யாது, கிடையாது.
ஆனால் மல்டி செல்லுலாரில் என்னெல்லாம் உண்டு, தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஷ்யூஸ் உண்டு. அதாவது இந்த காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் வந்து என்னது டிஷ்யூஸ், தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஷ்யூஸ். அப்புறம் டிஷ்யூஸ்லாம் ஜாயின் பண்ணி என்ன பார்த்தா ஆர்கான், அப்புறம் ஆர்கான்லாம் ஒன்று ஃபார்ம் ஆகி என்னது ஆர்கான் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் உண்டு. தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஷ்யூஸ், ஆர்கான் சிஸ்டம்ஸ். சரி, இதில் என்னெல்லாம் உண்டு அப்படின்னா திசுக்கள்லாம் சேர்ந்து எதை உருவாக்குகிறது, உறுப்புகள் காணப்படுகிறது. உறுப்புகள்லாம் சேர்ந்து எதை உருவாக்குகிறது, உறுப்பு மண்டலங்களை என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. அடுத்தாப்புல growth occurs by an increase in the size of the cells. சரியா, செல்களினுடைய அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. அதுக்கு இந்த யூனிசெல்லுலார் ஆர்கனிசத்துக்கு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். அமீபா, பரமீசியம் அண்ட் யூக்ளினா, these are all the examples of the unicellular organism. அப்புறம் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் வந்து growth occurs by an increase in the number of cells by என்னது செல் டிவிஷன் மூலமாக என்ன செய்கிறது, growth வந்து செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து என்ன செய்கிறது, வளர்ச்சி நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் எர்த்வார்ம், ஃபிஷ், ஃப்ராக், லிசார்ட் அண்ட் ஹியூமன் பீயிங். these are all examples of multicellular organism. செல் பிரிவு மூலமாக எதன் மூலமாக, செல் பிரிவு மூலமாக தான் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது. இதில் பல செல் உயிரிகள். எடுத்துக்காட்டு மண்புழு, மீன், தவளை, பல்லி மற்றும் மனிதன். இதெல்லாம் என்ன செல்களுக்கு எடுத்துக்காட்டு, என்ன செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டாகும், பல செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டாகும். these are all the difference between the unicellular and multicellular organism. இதுதான் ஒரு செல் உயிரிகளுக்கும் பல செல் உயிரிகளுக்கும் இடையில உள்ள வேறுபாடுகள் ஆகும். அடுத்தது என்ன அப்படின்னா அடாப்டேஷன் ஆஃப் தகவமைப்பு. என்னது, விலங்கினங்களினுடைய தகவமைப்பு. நமக்கு வந்து இதில் நிறைய விலங்குகளை பற்றி, அதனுடைய தகவமைப்புகளை பற்றி, விலங்குகளின் தகவமைப்பை பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் நமக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கிற சிலபஸ் படி நமக்கு ரெண்டு தான். ஃபிஷ்ஷும் என்னது தான், ஃப்ராக் மட்டும்தான். இந்த ரெண்டினுடைய தகவமைப்பை மட்டும்தான் என்ன செய்யணும், படிக்கணும். அடாப்டேஷன். A living thing can survive in a particular habitat. What is habitat? இந்த விலங்குகள் வாழக்கூடிய இடத்துக்கு பேர் தான், உயிரினங்கள் வாழக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்னது, ஹேபிடேட், வாழிடம், லிவிங் பிளேஸ். அது அந்த லிவிங் திங் கேன் சர்வை இன் a particular habitat if its body is adapted to the condition of that habitat. அந்த ஹேபிடேட்டுடைய சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு ஏற்றாப்புல தன்னை அடாப்ட் பண்ணக்கூடிய இதெல்லாம் என்ன சொல்கிறோம், அடாப்டேஷன் சொல்லுவோம். Plants and animals develop special characteristics or features in their body in order to survive in their habitat. சரியா, surroundings க்கு ஏற்றாப்புல தானே. The presence of specific body features for certain habitats which enable a plant or an animal to live in a particular habitat is called anything, adaptation. சரியா, adaptation. சரியா, அது வாழக்கூடிய எந்த ஹேபிடேட்டில் வாழுதோ அந்த சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்றாப்புல அந்த தன்னை மாடிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த இதை தான் என்னென்னு சொல்கிறோம், அடாப்டேஷன் அப்படி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக இந்த அதில் பார்த்தோன்னா விலங்கின் தகவமைப்புனா என்ன அப்படின்னா, ஒரு உயிரினு எந்த இடத்துல வாழ்கிறதோ, வாழிடத்திற்கு ஏற்றவாறு எந்த இடத்துல வாழ்கிறதோ அந்த வாழ்கிற இடத்துக்கு ஏற்றவாறு தகவமைத்து கொண்டால் தான் அது அங்கே என்ன செய்ய முடியும், உயிர் வாழ முடியும். இல்லைன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றி எந்த இடத்துல வாழ்கிறதோ அதற்கு ஏற்றாப்புல தன்னை மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படின்னா அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ என்ன செய்ய முடியாது. அப்போ அந்த விலங்குகளும் தாவரங்களும் எந்த இடத்துல எந்த குறிப்பிட்ட இடத்துல வாழ்கிறதோ அதற்கு ஏற்றாப்புல என்ன செய்கிறது, சிறப்பு தன்மையையும் பண்புகளையும் என்ன செய்திருக்கிறது, பெற்றிருக்கிறது.
தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட வாழ்நிலத்தில் வாழ்வதற்கு ஏற்ப தங்கள் உடலில் பெற்றுள்ள சிறப்பு அமைப்புகளை தான் என்னென்னு சொல்லுகிறோம், தகவமைப்புகள் என்று என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம். சரியா? அதில் முதலாவது ஃபிஷ்ஷை பற்றி பார்ப்போம். அதில் ஃபிஷ் வந்து live either in fresh water or in marine water. நல்ல தண்ணீரில் வாழக்கூடியது, கடல் தண்ணீரில் என்ன செய்யக்கூடியது, வாழக்கூடியது. அதில் என்னென்ன அடாப்டேஷன்ஸ்லாம் அது வந்து அக்வாட்டிக் லைஃப், அது வந்து நீரில் வாழக்கூடியது. அதில் வாழ்றதுக்கு ஏற்றாப்புல என்னென்ன அடாப்டேஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, the head, trunk and tail of a fish merge to form a streamlined shape. அதில் ஸ்ட்ரீம்லைன் ஷேப்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட தமிழில் அதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, படகு வடிவத்தில் அதனுடைய உடல் அமைப்பு என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அந்த ஸ்ட்ரீம்லைன் ஷேப், பாடி ஷேப் ஹெல்ப்ஸ் த ஃபிஷ் டு மூவ் த்ரூ த வாட்டர் ஈஸி. அந்த ஸ்ட்ரீம்லைன் இது இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக என்ன செய்கிறது, வாட்டரில் ஏற்றாப்புல அதனுடைய அடாப்டேஷன் காணப்படுகிறது. அப்புறம் the fish has special organs called, அந்த ஒரு ஸ்பெஷல் ஆர்கான் இருக்குது. அந்த ஆர்கான் பேர் என்னன்னா கில்ஸ். இந்த கில்ஸ்ல இதுதான் வந்து எதாக ஃபிஷ்ஷுடைய என்ன ஆர்கன் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். என்ன ஆர்கன்? ரெஸ்பிரேட்டரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் which helps to absorb. இந்த கில் வந்து எதை இது பண்ணுங்க அப்படின்னா, அப்சார்ப் ஆக்சிஜன் டிசால்வ் இன் வாட்டரில் என்ன டிசால்வ் ஆகிருக்கும், ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கும். அதில் இருந்து என்ன எடுத்துக்கொள்கிறது, பிரீத்திங்க்கு அதை அந்த கில்ஸ் மூலமாக என்ன செய்கிறது, ரெஸ்பிரேட் பண்ணுகிறது. சரியா? ரெஸ்பிரேட் பண்ணுகிறது. இட் இஸ் அடாப்டட் டு பிரீத் இன் வாட்டர். இந்த கில்ஸ் வந்து எதுக்கு என்ன அடாப்ட் ஆகிருக்கு, வாட்டரில் என்ன செய்ய முடியுது, பிரீத் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல டு பிரீத் இன் வாட்டர். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷஸ் ஹேவ் ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் all over the body which protect the என்னது பாடி. அதாவது அது என்ன அப்படின்னா, ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் அப்படின்னா என்னது, வளவளப்பான செதில்கள் காணப்படுகிறது. அது வந்து அந்த மீன்களை என்ன செய்கிறது, பாதுகாப்பு, மீன்களின் பாதுகாப்புக்கு இதாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அடுத்தாப்புல the fish has fins for fast swimming. ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல அதில் என்ன காணப்படுகிறது, ஃபின்ஸ் காணப்படுகிறது. ஃபின்ஸ் மீன்ஸ் தமிழில் என்ன அப்படின்னா துடுப்புகள். சரி, அந்த துடுப்பு மூலமாக அதுகள் வேகமாக நீந்துவதற்கு ஏற்றாப்புல போன்ற அமைப்புகளை என்ன செஞ்சிருக்கிறது, பெற்றிருக்கிறது. அப்புறம் the fish has strong tail fin which acts as rudder to change direction and keep its body balanced in என்னது வாட்டர். சரியா? அடுத்தப்பல அதில் வால் துடுப்புகள் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அது எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா, ரூடர் டு சேஞ்ச் டைரக்ஷன் அண்ட் கீப் இட்ஸ் பாடி பேலன்ஸ் இன் வாட்டர். இதெல்லாம் ஃபிஷ்ஷில் காணப்படக்கூடிய அடாப்டேஷன். சரியா? மீன்கள் வந்து எதில் வாழக்கூடியது, நல்ல தண்ணீரும் வாழக்கூடியது, கடல் நீரிலும் என்ன செய்யக்கூடியது, வாழக்கூடியது. அது மீனினுடைய உடம்பு வந்து எப்படி தான் வகை பிரிக்கப்பட்டிருக்குன்னா, தலை, உடல், வால், இது எல்லாம் இணைந்து ஒரு எது மாதிரி ஒரு அமைப்பு. அதான் அதில் இங்கிலீஷில் பார்த்தோம், இங்கிலீஷ் மீடியம் புக்கில் போட்டு ஸ்ட்ரீம்லைன் ஷேப் போட்டது. இதில் படகு போன்ற வடிவத்தை உருவாக்குகிறது. என்ன வடிவத்தை உருவாக்குகிறது, படகு போன்ற வடிவத்தை. இந்த படகு போன்ற உடல் அமைப்பு தான் அது நீரில் எளிதாகவும் வேகமாகவும் நீந்துவதற்கு என்ன செய்கிறது, உதவுகிறது. அடுத்தாப்புல மீன்களில் என்ன காணப்படுகிறது அப்படின்னா, செவில்கள் காணப்படுகிறது. சரியா? செவில்ங்கிற சிறப்பு உறுப்பு இருக்கு. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, நீரில் கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜனை நீரில் இருந்து என்ன செய்வதற்கு, உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. இது இந்த செவில்கள் வந்து நீரில் சுவாசிப்பதற்கு ஏற்ற தகவமைப்பை மீன்கள் இப்படி என்ன செய்திருக்கிறது, பெற்றிருக்கிறது. சரியா? அடுத்த பெரும்பாலான மீன்களினுடைய உடல் முழுவதும் எப்படி இருக்கும், வளவளப்பான செதில்கள் என்ன செய்கிறது, காணப்படுகின்றன. இது இந்த வளவளப்பான செதில்கள் என்ன செய்கிறது அப்படின்னா, மீனின் உடலை என்ன செய்கிறது, பாதுகாக்கிறது. அதுக்கடுத்தாப்புல மீன் வந்து நீரில் நீந்துவதற்காக எதை பெற்றிருக்கிறது, துடுப்புகளை என்ன செய்திருக்கிறது, பெற்றிருக்கிறது. துடுப்புகளை நீரில் நீந்துவதற்கு துடுப்புகளை பெற்றிருக்கிறது. அப்புறம் இதனுடைய வால் துடுப்பானது திசை திருப்பும் துடுப்பாக செயல்படுகிறது. ரூடர் டு சேஞ்ச் டைரக்ஷன் பார்த்தோம். திசை திருப்பும் துடுப்பாக செயல்படுவது உடலை எதில் வைப்பதற்கோ,
பேலன்ஸ்டாக வைப்பதற்கு உடல் சமநிலை பெறுவதற்கும் இந்த என்ன செய்கிறது, உதவுகிறது. இதான் இந்த அடாப்டேஷன். இந்த ஃபிஷ் ஹேஸ் அடாப்டேஷன்ஸ். இந்த மீன்கள் இந்த தகவமைப்புகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது, பெற்றிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக். ஃப்ராக் வந்து என்ன அப்படின்னா ஆம்பிபியன்ஸ். ஆம்பிபியன்ஸ்னால் என்ன அப்படின்னா அது வந்து டூயல் மோட் ஆஃப் லைஃப். லிவ் போத் இன் வாட்டர் அண்ட் லேண்ட். வாட்டர்லேயும் வாழக்கூடியது, இதுலேயும் வாழக்கூடியது, லேண்ட்லேயும் என்ன செய்யக்கூடியது, ரெண்டு இதுலையும் வாழக்கூடியது. அதனால் அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்பிபியன்ஸ் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. தே ஆர் போக்கிலோதெர்மிக் அனிமல்ஸ். சரியா, அது வெப்பநிலைக்கு மாறுபடும் வெப்பநிலைக்கு ஏற்றாப்புல என்ன செய்யக்கூடியது, வாழக்கூடியது. தட் பாடிஸ், இந்த பாடி வந்து எப்படி டிவைட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஹெட் அண்ட் ட்ரங்க். அது கூட வித் 2 pairs of limbs. சரியா, ட்ரங்க் வந்து வித் 2 pairs of என்னது limbs. During the larval stage frog respire with the help of என்னது gills. சரி, லார்வல் ஸ்டேஜில் வந்து இந்த ஃப்ராக் வந்து எது மூலமாக, ஃபிஷ் மாதிரி எது மூலமாக ரெஸ்பயர் பண்ணுது, கில்ஸ் மூலமாக என்ன பண்ணுது, ரெஸ்பயர் பண்ணுது. ஆனால் அடல்ட் ஃப்ராக் வந்து என்ன செய்கிறது அப்படின்னா ரெஸ்பயர் த்ரூ ஸ்கின், லங்ஸ் அண்ட் பக்கோ ஃபைரிங்கியல் ரீஜன். இது மூலமாக என்ன செய்கிறது சுவாசிக்கிறது. சரிதானா. தவளைகள் வந்து இருவாழ்விகள் எனப்படக்கூடிய உயிரிகள் ஆகும். இது எதெல்லாம் வாழக்கூடியது அப்படின்னா நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இரட்டை வாழ்க்கை முறையில் என்ன செய்திருக்கிறது காணப்படுகிறது. அதனால தான் இது என்ன சொல்றோம் அப்படின்னா இருவாழ்விகள். அது ஆங்கிலத்தில் என்ன பார்த்தோம், ஆம்பிபியன்ஸ். ஏன்னா நீரில் நிலத்திலும் என்ன செய்யக்கூடியது, வாழக்கூடியது. அது மாத்திரம் இல்லை, இது என்ன உள்ளதுன்னா மாறும் வெப்பநிலை உள்ள விலங்குகளாகும். மாறும் வெப்பநிலை. இதனுடைய தலை மற்றும் 2 ஜோடி கால்களை பெற்ற பெரிய உடல் பகுதி காணப்படும். உடல் பகுதியில் எத்தனை ஜோடி கால்கள் காணப்படுகிறது, 2 ஜோடி கால்கள் என்ன செய்கிறது காணப்படுகிறது. இது வந்து இளம் உயிரியாக இருக்கும்போது, லார்வா ஸ்டேஜில் அது இளம் உயிரிகளாக இருக்கும்போது எது மூலமாக சுவாசிக்கும், செவில்கள் மூலமாக என்ன செய்கிறது சுவாசிக்கிறது. முதிர் உயிரி நிலையில் வந்து எது மூலமாக சுவாசிக்கிறது, தோல், வாய்க்குழி. அதான் என்ன பார்த்தோம், ஃபேரிங்கியல் ரீஜன். அதாவது வாய்க்குழி மற்றும் எதன் மூலமாக சுவாசிக்கிறது, நுரையீரல்கள் மூலமாக என்ன செய்கிறது சுவாசிக்கின்றன. அப்போ இதுதான் விலங்குகளினுடைய தகவமைப்பு. இந்த இந்த 5வது யூனிட்ல இவ்வளோ தான் நமக்கு. இந்த 5வது யூனிட் முடிந்தது. நம்ம இப்போ இந்த யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் அனிமல் கிங்டம், அனிமல் வேர்ல்டை பற்றி படித்தோம். அடுத்தது என்ன அப்படின்னா யூனிட் 2 எடுத்துக்கிடுவோம். யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், விசையும் இயக்கமும் அப்படிங்கிற பாடத்தை பற்றி கொஞ்சம் என்ன செய்வோம், இது பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட் வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் நம்ம வந்து ஏற்கனவே இப்போ நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லாம் கொஞ்சம் வந்து இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை பற்றி கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. சரியா. அதாவது புஷ் ஆர் புல் ரிசல்ட்ஸ் இன் சம் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். புஷ்ஷோ இல்லைன்னா புல்லோ வந்து ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு எஃபெக்ட் என்ன செய்கிறது, ஆப்ஜெக்டில் ஒரு இதை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக when we open the door or kick a football or lift our school bag, motion is involved and there is some push or என்னது புல். சரியா. அதில் இந்த இயக்கங்கள்லாம் எல்லாத்துலேயும் என்ன எப்படி பார்த்தோம் அப்படின்னா தள்ளுதல் அல்லது என்னது இழுத்தல் ஆகிய செயல்கள் வந்து பொருள்களை என்ன செய்கிறது வேங்கிறது. உதாரணமாக கதவை தள்ளாதான் என்ன செய்யும், இது பண்ணும், அப்போ அதை நகரும். அப்போ நம்ம இந்த தண்ணி இப்போ இறக்கிட்டோம் அப்படின்னா இழுத்தா தான் என்ன செய்யும், தண்ணி மேனுக்கு அந்த பக்கெட் மேனுக்கு என்ன செய்யும் வரும். இப்படிலாம் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்கள் பற்றி எங்கன்னா இதை நீங்கள் வந்து 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புலாம் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. கதவை மூடுற போதும், அப்புறம் கால் வந்து என்ன செய்யும் போதும், உதைக்கும் போதும், புத்தக பையன் என்ன செய்யும் போதும், தூக்கும் போதும் என்ன நடைபெறுகிறது, மோஷன் இஸ், அதாவது இயக்கம் என்ன செய்கிறது நடைபெறுகிறது.
மேலும் அங்கே தள்ளுதல் அல்லது என்ன செயல் நடைபெறுகிறது, இழுத்தல் செயல் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. அப்போ தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல் நடைபெறும் பொழுதுதான் என்ன நடைபெறுகிறது, இயக்கம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. அடுத்தது என்ன அப்படின்னா மோஷன் அண்ட் என்னது, ரெஸ்ட். மோஷன் அண்ட் ரெஸ்ட். ஓய்வும் என்னது, இயக்கமும். சரியா? Suppose there is a book on your table right in the middle. Is the book moving? Or you will say it is not moving. It is at another rest. If you push the book to one side of the table to clear the space for keeping your notebook, then you will say the book is another moving. அதாவது புத்தகம் வந்து ஒரு புத்தகத்தில் நம்ம ஒரு மேஜினுடைய மையத்தில் இருக்கும்போது அதை நம்ம என்ன எதில் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன சொல்லிக்கிறோம், அது ஏகத்தில் இருக்கிறதா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அது என்ன நிலையில் இருக்கிறது, ஓய்வு நிலையில் இருக்குது. அதே இப்படி ஒரு நோட் புக்கிட்டு வைக்கணுங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை தள்ள அப்படின்னா ஓரமாக நகர்த்தும் போது புத்தகத்தில் என்ன இருக்குன்னு சொல்வீங்க, இயக்கம் இருக்கிறது என்ன செய்வீங்க, கூறுவீங்க. அதாவது எனவே புத்தகமானது மேஜையில் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா, அப்படியே இருந்துச்சுன்னா, அசையாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், அது ஓய்வு நிலையில் இருப்பதா என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நகரும் போது அது என்ன நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுறோம், இயக்க நிலையில் இருப்பதாக என்ன செய்யப்படுகிறது, கருதப்படுகிறது. When the book was at the same place with respect to the table, it was at a rest. But when it was pushed from one place on the table to another place, it was at another மூவிங் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், இது பண்ணுறோம். சரி, இப்போ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த புத்தகம் நகர்த்தப்பட்டால் மேஜை மீது என்ன இருக்குது, ஓய்வு நிலையில் இருந்த அந்த நிகழ்ச்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உண்மையில அந்த புத்தகம் வந்து ஓய்வு நிலையில் தான் இருக்கா. ஒரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கறோம்னா பூமி என்ன செய்கிறது, தன்னைத்தானே என்ன செய்கிறது, சுற்றி வருகிறதுன்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்தா எல்லாமே எதில் தான் இருக்கிறது, மேசையும் அதனோட புத்தகமும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கு, இயங்கி கொண்டு தான் என்ன செய்கிறது இருக்கிறது. நாமும் பூமியோடு இணைந்து என்ன செஞ்சு தான் இருக்கோம், இயக்கத்தை தான் இருக்கோம். எனவே நாம் நிற்கும் இடத்தை பொறுத்து புத்தகமானது என்ன நிலையில் உள்ளது, ஓய்வு நிலையில் உள்ளதாக என்ன செய்கிறது, தெரிகிறது. இதே போல தான் பேருந்துக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கோம். உட்கார்ந்து நமக்கு அருகில் உள்ள பொருள் எல்லாம் என்ன நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும், பக்கத்தில் பஸ்ஸில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்களாம் ஓய்வு நிலையில் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மின் கம்பங்கள், மரங்கள் இதெல்லாம் என்ன நோக்கி நம்ம உணர்வதாக உணர்கிறோம், பின்னோக்கி உணர்வதாக உணர்கிறோம். சரியா? ஒரு பொருளானது ஒருவருக்கு எப்படிப்பட்டது, ஓய்வு நிலையில் இருப்பது போலவும் இன்னொருத்தருக்கு எப்படி இருக்கு, இயக்கத்தில் இருப்பது போலவும் என்ன செய்யும், தோன்றும். அது சில பொருளை பொறுத்து ஓய்வு நிலையிலும் சில பொருள்களை பொறுத்து என்ன நிலையிலும் இயக்க நிலையிலும் இருக்கும். எனவே ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை ஆகிய இரண்டும் ஒன்று கொண்டு இணைந்தவுடையதாகும், சார்புடையவை ஆகும். ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலைங்கிறது ஒன்று இரண்டும் என்னதாகும், சார்புடையவைகள் ஆகும். சரியா? டேக் த கேஸ் ஆஃப் a book on a table at rest. Is it really without any motion? We know the earth is rotating on its axis. Therefore, the table along with the book must be rotating. Is it not? We are also moving along with the earth. Therefore, from the point of view of the ground on which we stand, the book is at rest. Similarly, while traveling in a bus, we feel that the poles and trees seem to move backwards, and the things inside the bus are stationary. An object may appear to be stationary for one observer and appear to be moving for another. An object is at rest in rotation to a certain set of objects and moving in relation to another set of objects. This implies that rest and motion are related. Rest and motion are relative. இயக்கமும் ஓய்வும் ஓய்வு நிலையும் சார்புடையவை.
சார்புடையவன் என்ன செய்யப்படுகிறது, உணரப்படுகிறது. சரியா? அடுத்த பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்று இது பண்ணப்பட்டிருக்கு. அந்த இந்தியாவினுடைய பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு படகுல போகும்போது எவ்வாறு ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் என்ன திசையில் எதிர் திசையில் செல்வதாக என்ன செய்யும் தோன்றுகிறதோ, அதே மாதிரி தான் வானில் உள்ள நட்சத்திரங்களை நம்ம என்ன செய்யும் போது காணும்போது அவை எங்கிருந்து கிழக்கிலிருந்து எங்கே போவதாக மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது எங்கிருந்து எங்கே சுற்ற வேண்டும், மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்ற வேண்டுங்கிற ஒரு கருத்தை யார் சொன்னார், ஆரியப்பட்டாங்கிறவர் சொன்னார் அப்படிங்கிற பார்க்கணும். ஆரியப்பட்டா அவர் ancient Indian astronomer said, as the banks of the river appear to move back to a person in a boat floating gently in a river, the night sky studded with stars appear to move from the east to the west, and so the earth rotates from the west to the east அப்படிங்கிறது என்ன செஞ்சார், இது பண்ணார். சரியா? அடுத்த போல ஒன்று பார்த்து பண்ணிடுவோம். பொருள்கள் எவ்வாறு இயங்குகின்றன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பந்தை உதைக்கும் போது அது என்ன செய்கிறது, நகர்கிறது. புத்தகத்தை இழுக்கும் போது அந்த புத்தகம் என்ன செய்கிறது, நகர்கிறது. அதே மாதிரி ஒரு காலை வந்து வண்டி இழுக்கும்போது வண்டி முன்னோக்கி என்ன செய்கிறது, நகர்கிறது. சரியா? அப்போ இயக்கம் வந்து எதன் மூலமாக ஏற்படுகிறது அப்படின்னா, ஒரு பொருள் மீது செயல்படுத்தக்கூடிய தள்ளுதல் அல்லது இழுத்தல் நிகழ்வுகளின் காரணமாக தான் என்ன ஏற்படுகிறது, இயக்கம் காரணமாக தான் இயக்கமானது என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. உதாரணமாக அந்த நீங்கள் அந்த 18ஆம் பக்கத்தில் பார்த்தீங்க, 18ஆம் பேஜ் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா 18வது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கிணத்துல தண்ணி இறைக்கிறத போட்டிருக்காங்க, கப்பியின் மூலமாக தண்ணி இருக்குது. அப்போ அதில் என்ன நடைபெறுகிறது, இழுத்தல் நடைபெறுகிறது. சரியா? விலங்குகள் அது மாதிரி விலங்குகள் வண்டி இழுக்கின்றன. இங்கே இழுத்தல் அல்லது தள்ளுதல் நிகழ்வானது யார் மூலமாக, மனிதர்கள் மூலமாகவோ அல்லது விலங்குகள் போன்ற எதன் மூலமாக ஏற்படுகிறது, உயிருள்ள காரணிகளால் ஏற்படுகிறது. என்ன காரணிகளால் ஏற்படுகிறது, உயிருள்ள காரணிகளால் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. சரியா? சில நேரங்களில் புல்வெளியில் வளர்ந்துள்ள உயரமான பொருட்கள் காற்றில் ஆடுவதையும் ஆற்றுல மரத்துண்டுகளை அடித்து செல்வதையும் பார்த்துருப்பீங்க. இவைகள்லாம் என்ன செய்யப்படுகின்றன, அது ஒன்று தள்ளப்படுகிறது அல்லது இழுக்கப்படுகிறது. இங்கும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் நடைபெறுகிறது. ஆனால் எதன் மூலமாக நடைபெறுகிறது, உயிரற்ற காரணி மூலமாக என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. அப்போ விசைனா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, விசை என்றால் என்ன அப்படின்னா, பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படக்கூடிய தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை என்னென்ன அழைக்கப்படுகிறது, விசை என்று என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. சரியா? in English, when we kick a ball it moves, when we push the book on the table it moves, when a bullock pulls the cart moves, motion occurs when an object is pulled or pushed by an agency. In our daily life we pull out water from well using bucket. Animals pull a bullock cart. It is a person or animal that is an animal agency, animate agency that does the pushing or புல்லிங். இதில் வந்து இப்போ என்ன ஏஜென்சி வந்து இப்போ புஷ்ஷாக புல்லிங் ஆக்ஷனை பண்ணுது, அனிமேட் ஏஜென்சி, அதாவது உயிருள்ள காரணிகள், அனிமேட் ஏஜென்சி. ஆனால் அதே சமயத்தில் சம்டைம்ஸ் we see a tall grass in the meadow dancing in the wind or a piece of wood moving down a stream. What pushes or pull them? We know that blowing wind and flowing water is the cause. சரியா? is the cause. Sometimes the push or pull can be due to the inanimate. இந்த மாதிரி என்ன அனிமேட் மூலமா, inanimateனா உயிரற்ற காரணிகள். inanimate agents மூலமா நடைபெறுகிறது. Forces are push or pull by an animate or inanimate agents. அப்ப விசைனா என்ன அப்படின்னா, ஒரு உயிருள்ள காரணிகள் மூலமாகவோ அல்லது உயிரற்ற, அதாவது அனிமேட் ஏஜென்சி மூலமாகவோ அல்லது இன்அனிமேட் ஏஜென்சி மூலமாகவோ புஷ்ஷோ அல்லது ஒரு புல்லோ அந்த ஆக்ஷன் நடைபெற்று மூவிங் ஏற்பட்டுச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுகிறோம், விசை என்று என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம்.
இதில் ஹோம்ஒர்க் நம்ம 5th லெசனில் உள்ளதை கொடுத்துருக்கேன். ஹோம்ஒர்க் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம். அதை படித்து நீங்கள் எழுதி இதை உங்களோட அறிவியல் ஆசிரியர்களுக்கு யாரும் அனுப்பிடுங்க. ஒரு செல் உயிரிகளை பல செல் உயிரிகளிலிருந்து என்ன செய்ய வேறுபடுத்துங்க.